சேமிச்சு என்னதான் பண்ண போறோம்? இருக்கிற வாழ்க்கைய பணத்த சேர்த்தி வச்சு எதுவுமே அனுபவிக்காம போறதுக்கு ஏதோ ஒரு நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம்ல வந்து தோணும். இந்த சேவிங்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தோணும். ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பணம் இல்லாம நின்ன அப்போ நமக்கு அந்த பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சேமிச்சு வைக்காததோட இது என்னங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சேமிச்சு வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நம்ம ஃப்யூச்சருக்கான ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து சேவிங்ஸ். நம்ம வாழ்க்கை எப்போ எப்படி மாறும் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேமித்து வைக்கிறது வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சேஃப்டியாக இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு வந்து வேலை பிடிக்காம நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எல்லாம் தான் வந்து நமக்கு கடவுளாக தெரிகிறது நம்மளோட சேவிங்ஸ். அந்த சுச்சுவேஷன்ஸை கடந்து வர்றதுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் ஒன்று வந்து சேவிங்ஸையும் தாண்டி கொஞ்சம் மன உளைச்சல் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஆனால் சேவிங்ஸை வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த பணம் இல்லை அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட்டை கூட மொத்தமாக உடைச்சிரும். ஸோ அதனால் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் ஆகும். நான் வந்து மாதம் 10,000 தான் சம்பளம் வாங்குறேன், இதில் எப்படி சேமித்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக சேமித்து வச்சு தான் ஆகணும். இதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு 10 மாதம் கழித்து மறுபடியும் 1000 ரூபாயோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஹேபிட் மாதிரி தான். இது ரிட்டர்ன்ஸ் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களையே அறியாமல் அதில் நிறையா வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இல்லை வேறு ஏதாவது ஓனாக பண்ணணும், ஒரு சின்னதாக ஒரு டெய்லரிங் கடை வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகளோட நிறைய பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு கூட இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது. என்னோடய குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசைகள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பேஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன சேவிங்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஒரு 2 lakhs வந்து நம்ம சேர்த்தி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷமாக அதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கிட்ஸுக்கு படிக்க வைக்கிறதோ நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவிங்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கனவு காணாமையே போயிடும், இல்லை கனவு கனவாகவே போயிடும். கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட ஆசையும். ஆனால் யாருக்கும் கடன் இல்லாமல் இல்லவே இல்லை. அவங்கனால முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில் ஒரு கடனுக்கு அவங்க வந்து அடிமையாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் கூட அந்த கடனை கட்டுறதுக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை வந்து கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். ஒரு சில டைம் கூட தவிர்த்துட்டா அப்படின்னா சின்ன கடன் இருப்போம். அவங்க வந்து எங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில டைம் சொல்லுவாங்க. அப்போ வந்து மனசும் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் போய் இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக கூட நம்மளுக்கு இருக்கும். ஸோ டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மீன் வட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கடனை மொத்தமாக அடைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு சின்ன கடனுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த கடனை போய் நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 5,000 ரூபா திடீர்னு தேவைப்படுது, ஒரு 10,000 ரூபா திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு அந்த டைம் தான் புரியும். நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 5th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மன அமைதி அண்ட் கான்ஃபிடென்ட். இது ரெண்டுமே எது கொடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி 1 lakh தேவைப்படுது, நம்ம ஒரு 80,000 வந்து நம்ம கையில் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் சொல்கிறதோ, அந்த டைமில் நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதாவது பீஸ்ஃபுல் மீன்ஸ் நம்ம அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அவங்கள எப்படி க்யூர் பண்ணி அவங்கள வந்து மென்டலி நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லாமல்
இருந்தோம் அப்படின்னா, நம்ம காசை தேடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு படுத்துறவங்களுக்கு கூட ஓகே அவங்க கிட்ட காசு இல்ல, நம்ம சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகணும், இல்லைன்னா என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறானோ அப்படிங்கிற ஒரு சில தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும். ஸோ பேங்க்கில் பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைங்களா, லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்குது. 6th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சேமிப்பு தான், ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட். 50 100 தான் அந்த மாதிரி டெய்லியும் நம்ம சேமித்து வைக்கிறோம். ஆனால் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தொகையாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சின்ன சின்ன சேவிங்ஸு நான் 12 மாதம் சேர்த்து வைக்காமல் கடைசி மாதம் வந்து என்னோட மொத்த சம்பளத்தையும் அதுக்காக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக பணம் சேர்த்துனதே கிடையாது. எங்கள் வீட்டில் கூட ஒரு சில டைமில் வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரே மாதத்தில் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கிடையில் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அதை பண்ண முடியாமல் கூட நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ நான் ஒரே மாதத்தில் சேர்த்திடுவேன் என்னோட ஒரே சம்பளத்தை வச்சு இந்த மொத்த காசும் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது. நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ சின்ன சேவிங்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.